ஸோ இதே நம்ம ட்ராவல் பண்ண ட்ராவல் அட்வைசர். லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, நம்ம ஜேர்னி வந்து ஊட்டியிலேருந்து ஸ்டார்ட் ஆக பண்ணிட்டு. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஐ ஹோப் சூப்பராக இருந்துன்னு நினைக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். அதனை தொடர்ந்து நம்ம ஊட்டியிலேருந்து ஓகேங்களா, ஊட்டியிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா எனக்காண்டி இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது பற்றில ஒரு ஆள் வந்து கண்டினியூவாக கேட்டே இருக்காப்புல, ப்ரோ ஊட்டியிலேருந்து இந்த ட்ரிப்பை கவர் பண்ணுங்கள் ப்ரோ, சூப்பரான பஸ்ஸு, புது வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பண்ணுறேன்னு பார்த்தேன். பட் அதுக்கான தருணங்கள் அமையலை. ஊட்டி வந்தோம், கூடலூர்லேயே பார்த்தேன் பஸ்ஸை. நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க தமிழில். ஸோ கூடலூர்லேயே பார்த்துட்டேன். நம்ம ஊட்டி வரைக்கும் வரனால அந்த பஸ்ஸில் வந்து இங்கே இறங்கியாச்சு. ஸோ இதே நம்ம ட்ராவல் பண்ண போகிற வண்டி ஓகேங்களா. சேலம் அரசு போக்குவரத்து கழகம் கோவை கூடலூர்லேருந்து சேலம் போகிற வண்டி, பைபாஸ் ரைடர். அண்ணா இப்போது இந்த வண்டி வந்து பைபாஸ் தானே? பைபாஸ் தான். இப்போ மேட்டுப்பாளையம் போவீங்க, வந்து அன்னூர் பைபாஸ், பெருமநல்லூர், பெருமநல்லூர், பெருந்துறை, சேலம், ஈரோடெலாம் போகுது. ஈரோடெல்லாம் போகுது. சூப்பர். அப்போ சூப்பரான வண்டி இப்போ, அதாவது சேலம் போகிற அளவுக்கு சூப்பர் வண்டி. சூப்பர் வண்டி, ஜேர்னி நல்லா இருக்கும். எல்லாமே எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்கள் அண்ணன் பேர் ஷாஜி தாமஸ். சூப்பர் சூப்பர். உங்களை நான் உள்ளூர்லேயே பார்த்துட்டேன். அண்ணாட்ட சொல்லிட்டேன் நான் முன்னாடி, அண்ணா உங்கள் பஸ்ஸில் ஊட்டிலேருந்து வரேன்ட்டு. அவர் அண்ணா ஓகேண்ணா வாங்க சொன்னாப்புல. நம்ம வண்டி வந்துச்சு, ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. இப்போது அண்ணோட நான் ஐத்தாட்டு முன்னாடி நினச்சேன்னா அவினாஷை ட்ராவல் பண்ண நினச்சேன் கேட்டல. இப்போ உங்களோட சரி கடைசியாக ட்ராவல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வர்றேன் ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்மளும் ஒவ்வொரு ரூட்டாக போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் கொடுக்காது அந்த வண்டி. அருமையான வண்டி, பார்க்கவே டெக்கரேஷன் பயங்கரமாக இருக்குது. எல்லாம் உங்களுடைய வேலையா இல்லை சொந்த செலவு தான்? உங்கள் கண்டக்டர் பஸ் எல்லாருமே. ஸோ ஃபஸ்ட்டு செட் அவுட்டே காலையில் தானே? செட் அவுட் வந்து காலையில் 8:30 மணிக்கு கூடலூர் டு பந்தலூர். சரி, அங்கே போகிறீங்க. சரி, 9:30 மணிக்கு போயிட்டு 9:45 எடுத்துட்டு கூடலூர், 10:30 வந்துட்டு 11 மணிக்கு எடுத்து சேலம். 11 மணி அங்கே எடுத்துருங்க. நீங்கள் இங்கே ஒரு ½ அன் ஹவர் பிரேக்கா? இங்கே வந்து ஒரு ½ அன் ஹவர், 45 to 1:15 வரைக்கும். அப்போ சார் போயிருவீங்க 7:30 போயிருங்களா? 7:30 போயிடும். அப்போ அங்கே எத்தனை மணிக்கு கிட்டேண்ணே? அங்கே வந்து 7:30 போயிட்டு 10 மணிக்கு கொஞ்சம் ஃப்ரீ சாப்பிட்டு ரெடி ஆகிடுவீங்க. 10 மணிக்கு இங்கே 7 மணிக்கு இருந்தீங்களோ? இங்கே வந்து காலையில் 4:30 வந்துடுவேன். கூடலூர் வந்துடுங்க. கூடலூருக்கு வந்துடுங்க. ஓகே, இறங்கிடும் நீங்கள். சூப்பர். ஒரு வண்டியாக ஓடுதா? ஒரு வண்டி தான், கூடலூர் டு சேலம். ஓகே ஓகே ஓகே. அவங்க வண்டி விடுமோ? சேலம் வண்டி டீசன் வண்டி வந்து குன்னூர் பிரான்ச் ஒன்று இருக்குது. சரி சரி. அப்படியா? சரி 11:30. சரி 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 சரி. சூப்பர்ண்ணா. வாங்க உங்களோட நான் ஜாயின் பண்ணிப்போம் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ மக்களே. நம்ம டிரைவர் நான் இன்ட்ரி கேட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்கார். ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜினா தான் நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம சொல்லியிருப்போம் பலடவே, நமக்கு வந்து நம்ம குரூப் அதாவது டிரைவர் கனெக்ட் ஒழுங்காக அமையன்னு வச்சுங்களேன், அது என்ன தான் நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் பண்ணாலும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்காங்க. இந்த ரீஜன் எப்படி தாங்க, கோயம்புத்தூர் ரீஜனில் பொறுத்த மட்டும், கோயம்புத்தூர் ரீஜன் பர்டிகுலராக வந்து ஊட்டி டிவிஷன்லாம் வந்து சூப்பரான மக்கள். நான் இப்போ வந்த குரூப் அப்படி தான், செம்ம சப்போர்ட்டிவ்ங்க, அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. ஸோ அவங்க மாதிரி தான் இவங்களும். ஸோ முதல் தடவை நான் வந்து ஊட்டி டிவிஷனில் கூடலூர் பிரான்ச்சில் ஒரு பஸ்ஸை ட்ரை பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம குன்னூர் பிரான்ச்சு ஊட்டிலேருந்து திருச்சி ட்ரை பண்ணோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. அதனை தொடர்ந்து ஃபர்தராக இப்போது இந்த பைபாஸ் ரைடர் ட்ரை பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இங்கே 1 ஆளுக்கு வண்டி டிபார்ட் ஆகும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:13 ஆயிடுச்சு ஓகேங்களா. இன்னும் இருக்கிறாங்க பேசஞ்சர்லாம் ரெடி ஆகிடுச்சு. சரி பார்க்கலாம் வாங்க. டைமிங் பாருங்கள் 1:20 ஓகே, 1:20 ஆன் டைம். ஸோ பஸ்ஸுக்கு ரெடி ஃபுல்லாக ஆச்சுங்க.
ஒரு சில சீட் தவிர மொத்தம் ஃபுல்லாகிடுச்சு. ஊட்டி ஊட்டி கிளம்பிட்டு இருக்கோம். டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 185 185 கலெக்ட் பண்ணுறாங்க ஊட்டிலேருந்து டில் சேலம் வரைக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 230 வரும், 230 கிலோமீட்டர். ஸோ இந்த பஸ் பற்றி ஆல்ரெடி பேசிட்டு நம்ம எல்லாமே பைபாஸ் சைடு தான், எந்த ஊருக்கும் உள்ளே போகாது. லைக் இப்போது ஈரோடு திருப்பூர் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே இந்த அவினாசி பெருந்துறை அந்த மாதிரி போகிறது தான், மேட்டுப்பாளையம். நம்ம வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா இளநெல்லி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் டைம் நான் இங்கே வந்திருக்கேன், ஒரு பெரிய வேலி அந்த பக்கம் தான் சூப்பராக தெரியும். இங்கே வந்து தங்கி ஒரு ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஊரில். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கேருந்து பழனி பார்த்தீங்கன்னா 175 கிலோமீட்டர், பழனி 174, மதுரை 285. ஸோ இதுதான் குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன்.
குன்னூர் டைமிங் பாருங்கள் 2:08. கேர்பின் பண்ணி ஸ்டாப்ஸ் இங்கேருந்து 14 கொண்டை சிறகு இருக்குது. அங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 14th அப்படியே 1 by 1 குறைஞ்சிட்டே போகும். இப்போவே பார்த்தீங்கன்னா மிஸ்ட் இறங்கிச்சு பாருங்கள். டைமாக பயங்கரமாகிடும்.
மேட்டுப்பாளையம் ரீச் பண்ண போகிறோம். லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோத்தகிரி ஓகேங்களா. ஸோ கோத்தகிரிலேருந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிடலாம். மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி போய்க்கிடலாம். ஸோ நீங்கள் பார்க்குறது பவானி சாகர். ஸ்ட்ரைட்டை பாருங்கள் 317 மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் 2 hours நம்ம எடுத்திருக்கோம் ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும். செம்பருத்தி 2.0 ஸ்டிக்கர் எவ்வளோ நாள் அடிச்சிருக்காங்க கைஸ். டைம் பாருங்கள் 3:43. ஒரு 20 minutes கழிச்சு நம்ம பஸ் மேட்டுப்பாளையம் பஸ் எல்லாம் கிலோமீட்டருக்கு டிபார்ட் ஆகிட்டுருக்கு. இங்கே கொஞ்சம் பிரேக், ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 வண்டி இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சேலம் வண்டி போச்சு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு திருப்பூர் வண்டி, தேர்ட் நம்ம வண்டி. அன்னூர் ரீச் பண்ணிட்டோம். அன்னூர் பஸ் ஸ்டாண்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டைம் பாருங்கள் 4:09 அன்னூர். கைஸ் அன்னூரில் பார்த்தீங்கன்னா ரூட் டைவர்ட் ஆகும். லெஃப்ட்டில் போனால் மைசூர் போயிடலாம், சத்தி போயிடலாம். நம்ம போகிறது வந்து ஈரோடு, சேலம், திருப்பூர் ரோட்டு. அவினாசி ரீச் பண்ணிட்டோம். டைம் பாருங்கள் 4:40 அவினாசி. ஸோ அவினாசி வந்து கிலோமீட்டர் பாருங்கள். சேலம் வந்து 116, ஈரோடு 57, திருப்பூர் 14. இங்கேருந்து சென்னை 4:52, பெங்களூர் பார்த்தீங்கன்னா 314. நம்ம ட்ராவல் பண்ணுற சேலம் வந்து 111 111 கிலோமீட்டர் NH 544 போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பெருமாநல்லூர் போகிறோம் இல்லை, ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ். பெருமாநல்லூர் டைம் பாருங்கள் 4:57, 5வது இருக்குது. பெருமாநல்லூர் ஸ்டாப்பிங் கடந்து போயிட்டுருக்கோம்.
பெருந்துறை டைமிங் பாருங்கள், 5:24, 5:24 பெருந்துறை டிஸ்ட்ரிக்ட், பெருந்துறை பஸ் ஸ்டாண்ட். பெருந்துறை இப்படி நீங்கள் ரைட் எடுத்து போனீங்கன்னா ஈரோடு போயிடலாம். 19 கிலோமீட்டர், சாரி 19 கிலோமீட்டர் ஈரோடு. சேலம் நம்ம போக வேண்டியதுனா 86 கிலோமீட்டருக்கு, 86 கிலோமீட்டர். லாரிக்கு வந்துடுச்சு. பவானி ரிவர் பாருங்க. இங்கேருந்து பவானி 4 கிலோமீட்டர், இடப்பாடி 30, கோவிச்செட்டிப்பாடி 34, மேட்டூர் 52, பவானி பைபாஸ். சேலம் 46 கிலோமீட்டர் இங்கேருந்து. டைம் பாருங்கள் 6:12, இன்னும் ஒரு 42 கிலோமீட்டர் இருக்குது. எத்தனை மணிக்கு போய் சேரங்கிறது தான் கொஸ்டின் மார்க். கைஸ், இப்போது நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா சங்ககிரி பைபாஸில் சின்ன ஒரு டீ பிரேக் போங்களா, ரெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துருப்பீங்க ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு. செம்மையாக அட்டகாசமாக போயிட்டுருக்குங்க. அன்பிலீவபிள். ஆக்சுவலி இது நம்ம லிஸ்ட்லேயே கிடையாது இந்த ஒரு ட்ராவல் இவ்வளோ குயிக்காக பண்ணணும்னு தெரியாது. பட் ஃபார்ச்சுனேட்லி நமக்கு கிடைச்சது. சூப்பரான டிரைவர் அண்ட் கண்டக்டர் போத் ஆர் வெரி வெரி கம்பிள். ரொம்ப பாசக்காரங்களாக இருக்காங்க. TN43 பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. TN43 வந்து அவ்வளோலாம் யோசிக்க மாட்டாங்க, தயங்க மாட்டாங்க. சொன்னாலே போதும். ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு பெட்டி தான் போட்டேன். உடனே பார்த்தீங்கன்னா கூடலூரில் வண்டி எடுத்துகிட்டு ஊட்டியில் வந்து இறக்கா ஒரு சீட் ரிசர்வ் பண்ணிட்டாங்க முன்னாடியே. ஓகேங்களா, நான் போய் அந்த பஸ்ஸில் போய்ட்டு இறங்கிட்டு போய் ஏறுறேன், உங்களுக்காண்டி சீட் கொடுத்துருக்காங்க சொல்லி. அந்த மாதிரி ஒரு சொல்கிறக்கே இதாக இருக்குது. அந்தளவுக்கு அதுவும் சான்ஸே இல்லைங்க. டிரைவிங் வேறு லெவல். TN74 பார்த்துருப்பீங்கள்ல, நேசம் பண்ணி ஊற்றுவாங்களா, அது மாதிரி TN43 ரூட்டு வேறு மாதிரி. பட்டு சான்ஸே இல்லை. சூப்பராக அடிச்சு ஸ்னாப் ஷாட்டு தான் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டுருக்காப்புல. 80லாம் அசால்ட்டாக போகுது வண்டி. ஸோ வேறு லெவல் வண்டிங்க. பாருங்கள், வண்டியை பாருங்கள். ரொம்ப நாளாகவே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்காக டைம் ஒதுக்கி இது பண்ண முடியல. ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து அதுவாக வந்து மாட்டுச்சு. நானாக போல் சீரியஸ் வரேன், அதுவாக வந்து மாட்டுச்சு. அட்டகாசமாக இருந்துச்சு ஜானி. இது வரைக்கும் எந்த ஒரு டல்னஸும் கொடுக்கல. ஏன்னா டிஎன்சி பொறுத்த மட்டும் சம்டைம் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருவேன், ஏன்டா ஏறுறேன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அவ்வளோ ஸ்டாப்பிங் இருக்கும்.
இதெல்லாம் வந்து எல்லாம் பைபாஸ் ரைடு தான். ஒரு சில ஸ்டாப் மெயினான இடத்துல நிப்பாட்டினாங்க. ஓகேங்களா, மற்றபடி ஊருக்குள்ளலாம் போயிட்டுலாம் வரல. ஆமாம், எல்லாமே பைபாஸ்லேயே பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போகாமலே நிப்பாட்டினாங்க. ஈரோடுலாம் போகல பார்த்துங்களேன், பெருந்துறை மட்டும் போனாங்க, அது வெளில நிப்பாட்டினாங்க. அவினாசி, அன்னூர், பெருமாளூர் அந்த மாதிரி எல்லா ஊருக்கும் பார்த்திங்கன்னா மெயின்லேயே நிப்பாட்டி அப்படியே நிற்கவே இல்லை. இங்கேயும் சொன்னக்க இல்லை, இங்கே மட்டும்தான் ஒரு சின்ன டீ பிரேக், அவ்வளோதான். மற்றபடி வேற எங்கே இல்லை. எக்ஸப்ட் அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம மேட்டுப்பாளையம், அங்கே வந்து இதுக்கு முன்னாடி 2 வண்டி க்யூ, ஓகே, ஆல்ரெடி லைனில் இருக்கும். ஸோ அவங்கள தாண்டி வர முடியாதனால ஒரு 20 மினிட்ஸ் பிரேக் இருந்துச்சு. மற்றபடி வேறு எங்கேயுமே டிலே கிடையாது. செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஸோ வாட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஐ ரியலி லைக் இட். ஸ்லைடை பாருங்கள். க்ரீன் வேலி, கூடலூர், உதகை, பவானி பைபாஸ், சேலம், அரசு போக்குவரத்து கழகம் கோவை, TN 43, சேலம் CBE, கூடலூர், சேலம். 9 பேருந்துங்க. ஓகேங்களா, சீசன் இதெல்லாம் புக் பண்ணிவிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பஸ் டிபார்ட் ஆகிட்டுருக்கு ரெஸ்ட் ஸ்டாப்லேருந்து சேலத்தை நோக்கி. டைம் காமிக்கிறோம் பாருங்கள், 7:18. ஸோ 7:30 சொன்னாப்புல அண்ணன். ஸ்டில் வி ஹேவ் இன்னொரு 12 நிமிஷம் இருக்குது. ஓகே, வந்தாச்சு சேலம். சேலம் வந்தாச்சு, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். 7:31. பஸ் ஸ்டாண்டு
வெல்கம் டு சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். சேலம் வந்தாலே இந்த பஸ்ஸுடைய சவுண்டு, நாய்ஸு எல்லாம் வந்துடும். அவ்வளோ பஸ் இருக்கும். சூப்பர். 7:30 சொன்னீங்க, முடிச்சிட்டிங்க. தேங்க்ஸ்ண்ணே, சூப்பராக பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்கள் டிரைவிங்கு. முனுசாமிண்ணே, சந்தோஷம் பார்த்து. வந்தால் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். ஊட்டிலேயோ எங்கேயாவது வந்தால் மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ். அட்லாஸ்ட் நம்ம சேலம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். ஸோ பார்த்துருப்பீங்க இல்லையா, டைம் காமிச்சிருப்பேன். 7:32 நினைக்கிறேன் எக்ஸாக்டாக உள்ளே வந்தது. ஜேர்னி பார்த்துருப்பீங்க. ரொம்ப பிடிச்சதுங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ன்னு சொல்லலாம். ஐ ரியலி என்ஜாய்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இருந்துச்சு. ஆக்சுவலி இதெல்லாம் நான் ட்ரை பண்ணணும்னு தெரியவே தெரியாது. ஒரு ஆக்சிடென்ட் நடந்து தான் அது. நீங்கள் கேட்டிருந்தீங்க, இருந்தாலும் இவ்வளோ குயிக்காக நடைபெறும் தெரியவே தெரியாது. இது ஒரு வந்தேன், அப்படியே வண்டி இருந்தது, கேட்டேன், ஓகே பண்ணாங்க. அப்படியே ஊட்டி வந்துட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டேன். ஜாலியாக வந்தோம். டிரைவிங் தாங்க வேறு லெவலு. பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு ரிசல்ட் பண்ண பார்த்தீங்கன்னா TN74 இல்லையா, நிறைய இடம் எடுத்துருக்கோம் அந்த வண்டியை. ஸோ அதுதான் எனக்கு நினைவு வந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பராக ஓட்டி வந்தாங்க. ஹில்ஸ்லேருந்து வந்துட்டுருக்கு. ஜேர்னி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 1:20 ஓகேங்களா. ஊட்டியில் வந்து 1:20, இங்கே வந்து 7:30 வந்துட்டோம். 6.5 மணி நேரம் ட்ராவல். 6.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்டுப்பாளையத்தில் ஒரு 20 மினிட்ஸு ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீ பிரேக் இருக்குல்ல, அங்கே 20 மினிட்ஸு, 40 நிமிஷம் அதை எடுத்துக்கிட்டாங்க. அதுபோல் சேலத்தில் டிராஃபிக் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி வந்து பெரிய விஷயங்க. சூப்பரான டைமிங் தான். எங்கேயுமே பர்டிகுலராக எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போகல ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டுப்பாளையம் மட்டும்தான் போனாங்க ஊட்டியை தாண்டி. அப்புறம் அன்னூர், அப்புறம் அவினாசி, அப்புறம் பெருமாநல்லூர், பெருந்துறை, இந்த மாதிரி ஊருக்கு போனாங்க. பட் எல்லாமே பைபாஸ் தான், ரோட்டில் வெளியிலேருந்து தான் வந்தாங்க. மற்றபடி வேறு எங்கேயுமே போகல. இதை கூட இன்னும் ப்ரீமியம் சீரிஸாக மாற்றலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன ஊர்லாம் இருக்கு இல்லையா, இந்த பெருமாநல்லூர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம். அப்புறம் கல்லாறு இடத்துல நிற்கிறாங்க. அங்கேனா ஊட்டி மலை கீழே இருக்கு இல்லையா, மேட்டுப்பாளையத்திட்ட, அங்கேயே நிப்பாட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் பெருமாநல்லூர். அது நான் அந்த மாதிரி சொல்லலை, அந்த மாதிரி மீன் பண்ணலை, அந்த ஊர் நிப்பாட்டின்னு சொல்லலை. எது சொன்னால் ப்ரீமியம் சர்வீஸ். இப்போ வந்து ட்ரூலி ப்ரீமியம் சர்வீஸ் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கொண்டாங்கன்னா இப்போ சேலம் மக்களுக்கு ரொம்பவே ஒரு வரப்பிரசாதங்க. சேலம் மக்கள் அப்புறம் வந்து பெருந்துறை மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடலாம். அந்தளவுக்கு டைமிங் கம்மியாகிடும். இனிவே சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. சந்தோஷமாக தான் போகிறேன் ஊருக்கு. ஏன்னா ஒரு பஸ் ஜேர்னி பார்த்திங்கன்னா அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அந்தளவுக்கு நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். சம்டைம் டிசப்பாயின்ட் கொடுத்துரும். ஏன்னா என்னடா ஓட்டுறாங்க, என்னடா இவ்வளோ கிலோமீட்டருக்கு அப்படின்னு நினைப்போம். பட் இதெல்லாம் அந்த மாதிரி தோணலை. TN74 எப்படி ஃபீல் பண்ணுமோ அதே ஒரு ஃபீலிங்கில் வந்து சூப்பராக இறக்கி விட்டாப்புல. ஸோ அவங்க 2 பேருக்கு நன்றிகள். இப்போது அவங்க பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே 10 மணிக்கு டிபார்ட் ஆகும். நீங்கள் யாராவது கூடலூர்லேருந்து நீங்கள் வரணும்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணுங்கள். சேலத்துக்காகவும் சரி, பெருந்துறையும் சரி, எந்த ஊருக்காக வந்த வழியில். கூடலூர் பார்த்தீங்கன்னா 11 o'clock எடுக்கிறாங்க. அப்புறம் ஊட்டி வந்துன்னா ஒரு 1 மணிக்குள்ளே வந்துடுறாங்க. ஒரு 20 மினிட்ஸ் பிரேக்கு, லஞ்ச் பிரேக் உங்களுக்கு. ஸோ 1:20 எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இங்கே 7:30 வந்துடுறாங்க. ஸோ அருமையான ஜேர்னி. டிக்கெட் ஃபேர்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. 185 ரூபா பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து சேலத்துக்கு. இதே நீங்கள் வந்து கூடலூர்லேருந்து வரந்தா 232 ரூபா ஓகேங்களா. ஸோ இதான் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இந்த பஸ்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சேலம் மக்களே, உங்களுக்காண்டி இது பஸ்ஸு அருமையான பஸ்ஸு. இன்னும் அக்ரெசிவாக போவாங்க பாருங்களேன். நீங்கள் ரிட்டர்ன் போகிறாங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு 10 மணிக்கு எடுப்பாங்க. அந்த வே டு கூடலூரில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு நைட் டைம்னால ஸ்டாப்பிங் இருக்காது. எல்லாமே ஆன்லைன் ரிசர்விங் வேறு. ஸோ ஆன்லைன் ரிசர்வ் புக் பண்ணுறாங்க, ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறாங்க. அதனால் டிக்கெட் ஃபுல்லாகிடும். ஆட்டோமேட்டிக்காக எடுத்து போயிட்டே இருப்பாங்க ஓகேங்களா. ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ செய்யலாம். அண்ட் தேங்க்யூ ப்ரோ. சார்.